Hi students, this is Alex here. In the problem, compute the average seasonal movement for the following series. So years 2002 to 2006 and it is quarterly production first quarter, second quarter, third quarter and fourth quarter. So நம்ம first quarterly total இங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். So 3.5, 3.6, 3.4, 4.2, 3.9 இதெல்லாம் ஆட் பண்ணா இந்த first value 18.6 வருது. அதே மாதிரி இந்த second quarter 3.8, 4.2, 3.9, 4.5, 4.4 இதெல்லாம் ஆட் பண்ணா இதோட டோட்டல் வந்து 20.8. அதே மாதிரி third quarter 3.7, 3.4, 3.7, 3.8, 4.2 இதெல்லாம் ஆட் பண்ணா 18.8. அதே மாதிரி இந்த fourth quarter இந்த values எல்லாத்தையும் ஆட் பண்ணா again நமக்கு 20.8 வருது. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் குவார்டர்லி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 2002லேருந்து 2006 வரைக்கும் 1, 2, 3, 4, 5 இயர்ஸோட டேட்டா இருக்குது. அப்போ இந்த டோட்டலை 5ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது 18.6 டிவைட் பை 5 இது வந்து 3.72. அதே மாதிரி இந்த 20.8 டிவைட் பை 5 4.16. அடுத்தது 18.8 divided by 5 3.76. மறுபடியும் 20.8 இப்போதான் கால்குலேட் பண்ணோம் 4.16. இப்போ ஒன்ஸ் நமக்கு இந்த குவார்டர்லி ஆவரேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டா கால்குலேட் பண்ணோம். அதாவது சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா average of first quarter divided by grand average into 100. முதல்ல இந்த grand average என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த quarterly average 4 values இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல grand average equal to 3.72 plus 4.16 plus 3.76 plus 4.16 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நமக்கு வந்து 4 குவார்ட்டர் இருக்கு, அதனால டிவைடட் பை 4. நியூமரேட்டர் வேல்யூ 15.8 இது டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 3.95. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இதில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் நம்ம இங்கே இருக்கு. குவார்டர்லி ஆவரேஜில் ஃபர்ஸ்ட் வந்து 3.72. ஸோ இந்த 3.72 டிவைடட் பை இந்த கிராண்ட் ஆவரேஜ் வந்து 3.95 இன்டூ 100 அப்படின்னு வரும். ஸோ இதோட கால்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற வேல்யூ 94.177. நம்ம 94.18 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். அதர்வைஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கில் 1772 அப்படின்னு கொஞ்சம் ஃபியூ டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் செகண்ட் குவார்ட்டர் எடுக்கும்போது இந்த செகண்ட் குவார்ட்டரோட ஆவரேஜ் 4.16. ஸோ 4.16 divided by grand average 3.95 into 100. இதோட வேல்யூ 105.31645. ரவுண்ட் ஆஃப் பண்ணா 3165 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் தேர்ட் குவார்ட்டர் ஒன்ஸ் அகைன் தேர்ட் குவார்ட்டரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3.76. ஸோ இந்த இடத்துல 3.76 by 3.95 into 100 அப்படின்னு வரும். ஸோ இதோட வேல்யூ 95.18987. அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 1899 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது seasonal index for fourth quarter. இப்போ fourth quarter இதோட வேல்யூ
4.16 இந்த செகண்ட் குவார்டரோட வேல்யூ தான் இருக்கு. அப்போ அதே தான் ஆன்சர் ஆகும். ஸோ 4.16 divided by 3.95 into 100 which is equal to 105.3165. ஸோ நம்ம 4 குவார்டரோட சீசனல் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு.